ஸ்ரீ குருச்சரணாரவிந்தாபியா நமோ நமः. ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமோ நமः. ஸ்ரீ மாத்ரே நமோ நமः. இன்றைய தினம் நம்ம மூக பஞ்சசதியிலே 2வது சதகமான கடாட்ச சதகம் பார்க்க இருக்கிறோம். கடாட்சம் என்றால் தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அம்பாளின் கருணையின் பார்வை, அந்த பார்வை கருணை பார்வையின் வீச்சு எப்படி இருக்குமோ, பார்வையின் வீச்சு எப்படி இருக்குமோ அது கட்டாட்சம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தான் இங்கே சொல்கிறார். மோகாந்தகார நிவகம். மோகாந்தகார் இதை 2 விதமாகவும் படிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக வர்றதுக்கு ஞாபகப்படுத்தணும்னா சுப்ரபாதம் மாதிரி படிக்கலாம். மோகாந்தகார நிவகம் வினிஹந்து மீடே மோகாத்மனாமபி மகாகவிதாவதான்யான் श्रीकाञ्चिदेशशिशिरीकृतिजागरूकान् ஏகாம்பிரநாத கருணீ கருணாவலோகான் அப்படிங்கிறார். என்னத்தை ஈடே அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகங்கள்லாம் ஒரு 4 லைன் ஸ்லோகமாக இருக்கிறதுனால நம்ம 5 ஸ்லோகம் படிக்கிறதுல ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலாம். நடுவில் விட்டால் நல்லா இருக்குது. நல்லா 5 நிமிஷம் கூட ஆனாலும் ஒரு ஸ்லோகம் முழுக்க 5 ஸ்லோகமும் நம்ம படிக்கணும். சரி, ஈடே அப்படிங்கிறார். நம்ம சேவிக்கலாம், பஜிக்கலாம் அப்படிங்கிறார். எதை அப்படின்னாக்கா நான் பஜிக்கிறேன் சேவிக்கிறேன்கிறார். எதை இப்போ சேவிக்கிறாரு? ஏகாம்பிரநாத கருணி கருணாவலோகம். ஏகாம்பிரநாத சுவாமியின் கருணையாக மனைவியாக இருக்கக்கூடிய காமாட்சியின் கருண அவலோகான கருணையுடன் கூடிய பார்வைகளை நான் ஈடே சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி. மோகாந்தகார நிவகம். மோகம் என்கிற அந்தகார நிவகம், கூட்டம் கூட்டமாக மோக அந்தகாரம், மோகம் என்கிற இருட்டு மாற்றி 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 கூட்டமாக மேகம் வர மாதிரி இருட்டு. அப்படி மோகம் என்கிற இருட்டு நம்மளை சுற்றி சுற்றி வளைச்சி வருகிறது. மோகம் அப்படின்னா என்ன? ஒரு விதமான மயக்கம். இல்லாததை இருப்பதாக நினைப்பது, இருப்பதை இல்லாததாக நினைப்பது, இதுதான் மோகம் அப்படிங்கிறது பேர். அது ரைட்டு இல்லை தப்புன்னு தெரிஞ்சாலும் இல்லை அது ரைட்டு தான் அப்படின்னு மனசு சாதிக்கும். அதுதான் மோகங்கிறது. அப்படிதான் இந்த மோகங்கிறது இல்லாததை இருக்கும்படியாகவும் இருப்பதை இல்லாததை மாதிரி மறைத்தும் காட்டக்கூடிய ஒரு நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு குணம். அந்த குணத்தை போக்கினால்தான், அந்த மோகத்தை நம்ம அறுத்தெறிந்தால்தான் நம்மளால் உண்மையை காண முடியும். அதனால் அம்பாளின் கருணா கட்டாட்சம் எப்பேற்பட்டதா? மோகாந்தகார நிவகம். மோகாந்தகாரன் என்கிற நிவகம், கூட்டமாக வரக்கூடிய மோகத்தை வினிகந்தும் போக்குவதற்காக அம்பாளின் கருணை கட்டாட்சங்களை நான் இதிலே சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் அம்பாளின் கருணா கட்டாட்சங்கள் எப்படி இருக்கிறதா? மூகாத்மனாமபி மகா கவிதா வதான்யான். மூகாத்மனாமபி பேசவே தெரியாத மனுஷர்களுக்கெல்லாம் கூட மகா கவிதையை வதான்யான்னா பெரிய தாத்தாவாக இருக்கக்கூடியவன், மூகர்களுக்கெல்லாம் கூட பெரிய தாத்தாவாக கவி சிரோமணியாக ஆக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவையா அம்பாளின் கருணை கட்டாட்சங்கள். ஸ்ரீ காஞ்சி தேச சிசிரி கிருதிஜாகரூகன். காஞ்சி தேசத்திலே இருந்து கொண்டு இந்த காஞ்சி தேசத்தை சிசிரீகிருதி சில்லென்று ஆக்க வேண்டும். நம்ம கருணா கட்டாட்சத்தை, அந்த கருணா கட்டாட்சம் நினைக்கிறதான் கருணையின் பார்வை சில்லென்று ஆக்க வேண்டும். அதில் எந்த கொஞ்சமும் இப்படி அப்படி அசதியோ கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாதுன்னு ஜாகரூகான் விழிப்புணர்ச்சியுடன் ரொம்ப கவனத்துடன் அந்த கருணா கட்டாட்சம் எப்பொழுதும் காஞ்சி எல்லையிலே பிரவகித்து கொண்டே இருக்கிறதா. அப்பேற்பட்ட அம்பாளின் கருணை கட்டாட்சத்தை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகம். மாதர் ஜெயந்தி மமத கிரகமோட்சணானி மாஹேந்திர நீலருச்சி சிக்ஷண தட்சிணானி காமாட்சி கல்பித ஜகத்ரய ரட்சணானி தத்வீக்ஷணானி வரதான விசக்ஷணானி அப்படின்னு சொல்கிறார். மாதா தாயே, துவத்வீக்ஷணானி கண் பார்வையானது ஜெயந்தி, அந்த கண் பார்வைகள் எப்பொழுதும் ஜெயத்துடன் இருக்கட்டும். ஏன், எப்படி இருக்கு, எதற்காக அப்படின்னு சொன்னாக்க மமதா கிரக மோட்சணானி. போன ஸ்லோகத்தில் அகம் சொல்கிறேன். நம்ம எப்பயுமே சொல்லுவோம் அந்த அகங்காரம், நானும் அகம் தாம்ப. மமான்னா என்னதுன்னு அர்த்தம். ஏன் குழந்தை, ஏன் புள்ள, ஏன் புருஷன், ஏன் காசு, ஏன் வீடு, ஏன் துணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது மமக்காரம். நான்கிறது அகங்காரம் அப்படிங்கிறது. அதனால் இங்கே மமதா கிரகம், மமதாங்கிறத நம்மளை பிடிச்சிட்டு இருக்கு. கிரகம்னா ஒரு பிசாசும் கிரகம் தான். நம்ம சரி கிரகம் பிடிச்சிட்டு இருக்கு, இந்த கிரகம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கிரகம், அதையும் ஒரு கிரகம் தான். பிடிப்புங்கிறதே ஒரு கிரகம் தான். எதை பிடிக்கிறதோ, கிரகணம்னா என்ன, பிடிக்கிறது அந்த கிரகம் தான். அதனால்
அந்த மமதாங்கிற பிசாசை கிரகத்திலிருந்து அவர் மமதா பிடியிலிருந்து மோட்சனானே விடுவிக்கக்கூடியதான அம்பாளின் கருணை கடாட்சங்கள். மாகேந்திர நீல ருச்சி சிக்ஷண தட்சிணானே. மாகேந்திரன்னா இந்திரன், மாகேந்திர நீலம்னாக்க இந்திரநீலம், இந்திரநீல ருச்சி, இந்திரநீலமணின்னு சொல்லுவோம் இல்லையா, நீலக்கல்லை. அந்த ருச்சின்னா காந்தி, அது ஒரு தேஜஸாக நீல கலராக கருநீளமாக அழகாக பார்க்க தேஜஸாக இருக்கும். அதுக்கு சிக்ஷண தட்சிணானே, அதுக்கு பனிஷ்மெண்ட் போட்டு நீயா நானாக பார்க்கலாம் அப்படின்னு அம்பாளின் கருணை கண்கள் சொல்கிறதாம். நீ அழகா நான் அழகா பார்க்கலான்னு போட்டி போடுற மாதிரி சிக்ஷணா, அதை குறைத்து விட்டு தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தட்சிணானே சாமர்த்தியம் கொண்டவை அம்பாளின் கருணா கட்டாட்சியங்கள். இல்லை சிக்ஷணம்னா இன்னொன்று சொல்லலாம், அதற்கே பாடத்தை புகட்டக்கூடியது, பாடம் புகட்டக்கூடியதும் சிக்ஷணம் தான், சிக்ஷிக்கிறதும் சிக்ஷணம் தான். அதனால் அந்த இந்திரநீலமணிக்கே பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் படைத்தவையா அந்த நீல கருநீல வண்டுகளைப் போல உள்ள அம்பாளின் கண்கள். அதிலிருந்து வரக்கூடிய பார்வைகள் சொல்லு. காமாட்சி கல்பித ஜெகத்ரய ரட்சணானி. காமாட்சி தாயே கல்பித ஜெகத்ரய ரட்சணானி, ஜெகத்ரயம் 3 உலகங்களையும் ரட்சணானே காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே கல்பிதம் இந்த கருணை கட்டாட்சம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே ரொம்ப ஜாகிரதையுடன் அம்பாள் பார்த்து கொண்டிருக்கிறாள், மூலகத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறாள். அப்பேற்பட்ட வீட்சணானி, உன் கண்களின் அந்த கருணை பார்வை இருக்கிறது, பார்வைகள் வரதான விசட்சணானி, எல்லாருக்கும் வரத்தை கொடுப்பதிலே சிறந்தவியாக சிரேஷ்டமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட உன் கண் பார்வையானது எப்போதும் ஜெயித்திருக்கட்டும் தாயே அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஆனங்க தந்திர விதி தர்ஷித கௌசலானாம் ஆனந்த மந்த பரிகூர்ணித மந்தராணாம் தாரல்யமம்ப தவ தாடித கர்ணசீம்னாம் காமாட்சி கேலதி கட்டாட்ச நிரீட்சணானாம் அப்படிங்கிற. அம்பா அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு நடுவில், தாரல்யம் அம்பான்னு, கடைசியில் காமாட்சின்னு. அம்பா காமாட்சி, தாயே காமாட்சியே அப்படின்னு கூப்பிட்டு என்ன பண்ணுறதாம், கேலதி விளையாடுறது. என்ன விளையாடுறது? தாரல்யம் தாரல்யம்னா என்ன, ரொம்ப மென்மையாக இங்கேயும் அங்கேயும் ஓடுறது தாரல்யம்னு சொல்லுவோம். அதை தாரல்யம் கேலதி விளையாடுகிறதா. என்ன தாரல்யம் விளையாடுகிறது அப்படின்னு கேட்டாக்க, கடாட்ச நிரீட்சணான உன் கடைக்கண் பார்வைகள் இருக்கிறதே, அவைகளின் தாரல்யம்னா ரொம்ப மென்மையாக இங்கேயும் அங்கேயும் இப்படியே சஞ்சலமாக ஓடக்கூடியவை அம்பாளின் கண் பார்வைகள். அவை எப்படியெல்லாம் இருக்கிறதாம். ஆனங்க தந்திர விதிதர்ஷித கௌசலான. ஆனங்க தந்திரன், ஆனங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம், மன்மதன்னு. ஆனங்க தந்திரம்னா அந்த காம தந்திரத்துக்கு விதி என்னெல்லாம் இருக்கோ அதை தர்ஷித்தை காமிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கௌசலானம் நைபுண்யம் தான். காமவேத தந்திரத்திலே என்னெல்லாம் காமவேதத்திலே என்ன தந்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் காமிக்கிறதோ என்கிற மாதிரி அத்தனை அழகு படைத்ததாக இருக்கக்கூடியதாம் அம்பாளின் கருணை பார்வைகள். ஆனந்த மந்த பரிகூர்ணித மந்தராணாம். ஆனந்தம் என்கிற மந்த பரிகூர்ணிதம், கண்களிலே வர அந்த ஆனந்தம் மந்த பரிகூர்ணிதம் என்ன, சுழற்சி இப்படி சுத்துகிறதா, மந்தமாக சுத்துகிற மந்தராணாம் அந்த பார்வைகள் கொண்டதியம். ஆனந்தத்திலே அந்த கண்களிலே மந்தமாக இப்படியே சுழன்று கொண்டிருக்கிற அந்த பார்வைகள் இருக்கின்றனமா. அதோட அவை என்ன பண்ணுறதாம், தவ தாடித கர்ணசீம்னா, உன்னுடைய கர்ணசீமை இருக்கே, காதின் நுனி இருக்கே காதில், அதை தாடித்த தொட்டு விட்டு அடித்து விட்டு வருகிற மாதிரி இருக்கிறதாம் அந்த கண்கள். அம்பாளின் கண்கள் பெருசாக பத்மதளம் மாதிரி நீளமாக காது வரைக்கும் நீண்டு இருக்கிறது. அந்த கருணையின் பார்வைகள் காதை தொட்டு விட்டுட்டு ஒரு அடி செல்லமாக கொடுத்து விட்டு வருகிறதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடாட்ச நிரீட்சணானாம் தாரல்யம், அது எப்பொழுதும் கேலதி உன் காதுகிட்ட அப்படியே விளையாடி கொண்டிருக்குமா. உன் கண்ணிலேருந்து அந்த கட்டாட்சங்கள் என்ன பண்ணுறது, நிதானமாக ஆனந்தத்திலே அப்படியே சின்ன சின்ன வீழ்ச்சியாக சுழன்று அழகாக காது வரைக்கும் போய் ஒரு செல்ல தட்டி விட்டு விளையாடி கொண்டிருக்கிறது தாயே எப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். கல்லோலிதேன கருணா ரசவெல்லிதேன
கல்மாஷிதேன கமனீய மிருதுஸ்மிதேன மாமஞ்சிதேன தவ கிஞ்சன குஞ்சிதேன காமாட்சிதேன சிசிரீ குருவீட்சிதேன அப்படிங்கிற. காமாட்சி தாயே, வீட்சிதேன தேன வீட்சிதேன அப்பேற்பட்ட உன்னுடைய கண் பார்வையினால சிசிரி குருமா என்னை சில்லுன்னு படுத்துமா, என்னை சீதளப்படுத்துமா, சில்லென்று ஆக்குமா என்னை. என் மனதை தவித்து கொண்டிருக்கிறது. என் மனதை எண்ணத்துக்கெல்லாமோ அகங்காரத்திலேயும் மோகத்திலேயும் இங்கேயும் அங்கேயும் சுழன்று கொண்டிருக்கிறது. அதை கொஞ்சம் என்னை மாம் எப்படியாவது அது எப்படி இருக்கிறது அதுன்னு சொன்னாக்க என்ன சொல்கிறாரு, கல்லோலித்தேன கருணாரச வெள்ளித்தேன. கருணாரசத்தினால் வெள்ளித்தேன பிரவாகமாக வரக்கூடியது எப்படி இருக்கா, அது கருணாரசம் அப்படியாக சுழன்று வருகிறதுனாலே கல்லோலிதம் இப்படி அப்படி கல்லோலமாறுதுன்னு என்ன மேலும் கீழுமாக அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன பண்ணுறதாம், கமனீய மிருதுஸ்மிதேன, கமனீயமான, கமனீயம்னா ரொம்ப அழகான மென்மையான மெதுவான ஸ்மிதம் இருக்கிறது, புன்னகை இருக்கிறது. அம்பாளின் புன்னகை அதை கல்மாஷிதம் பண்ணி விடுகிறதாம். அது ரெண்டும் சேர்றதுனால கல்மாஷம் பண்ணுறதுன்னா என்ன, அழுக்காக்கன்னா என்ன, அதாவது இங்கே சும்மா கல்மாஷம் சொல்கிறதுனா அந்த கலரை போக்கி ரெண்டும் சேர்ந்து வேறு கலராக மாறுகிறது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, வயலில் அரிசி வயலில் பொன்செடி வந்தாலும் அதுவும் புடுங்க வேண்டியது வாங்குற சொல்கிற மாதிரி அந்தந்த இடத்துல அது வெறும் பொன்சிரிப்பு. எப்பயுமே அம்பாளின் பொன்சிரிப்பை மல்லிப்பூ பற்கள் அப்படி இருக்கிறது, அப்படியே மல்லிப்பூ விரிகிற மாதிரி புன்சிரிப்பு விரிகிறது என்று சொல்லுவார். புன்சிரிப்புக்கு வெள்ளை நிறத்தை சொல்லக்கூடியது. அந்த கருணாரசமும் அப்படியே அந்த சிவந்த விதமாக ஒரு விதமான இளஞ்சிவப்பு நிறத்திலே வரக்கூடியதுன்னு சொல்லுவார். அந்த கண்களின் கருணாரசத்தோடு சேர்ந்ததினால இந்த மந்தஸ்மிதத்தின் அந்த வெள்ளைத்தன்மை கொஞ்சம் மாறிவிட்டதான், கல்மாஷிதம் ஆயிடுதான், கலர் மாறிவிட்டதான். அதனால் கமனீய மிருதுஸ்மிதேன மாம் என்னை அஞ்சிதேன கிஞ்சன குஞ்சிதேன. அஞ்சிதேன கிஞ்சன குஞ்சிதேன. அஞ்சிதேனா குஞ்சிதேனான்னா என்ன, ஒன்று ரொம்ப நேரோவாக போடுதுன்னு அர்த்தம், நேரோவாக போடுது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வளைந்து, அஞ்சிதேனா வளைந்து வளைந்து, குஞ்சிதேனா கிஞ்சனா கொஞ்சம், குஞ்சிதேனா கொஞ்சம் நேரோவாக போடுது. அதாவது பெரிய கண்கள்லேருந்து கோடியில் வரத்தே கொஞ்சம் நேரோவாக போய்டுறது இல்லையா பார்வை. அதனால் அப்படி இருக்கக்கூடிய தேன வீட்சிதேன அந்த கண்களால் காமாட்சி மாம் சிசிரி குரு என்னை சில்லென்று ஆக்குத்தாயே அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். சாஹ்யகங்கதவதி முஹுரர்ஜுனஸ்ய மந்தஸ்மிதஸ்ய பரிதோஷித பீமசேதாः காமாட்சி பாண்டவச்சமூரிவதாவகீனா கர்ணாந்திகம் சலதி ஹந்த கடாட்சலக்ஷ்மி. இந்த ஸ்லோகத்திலே கவி தன்னுடைய பாண்டித்யத்தின் அருமையை பிரதர்சித்திருக்கிறார். ஒரே ஸ்லோகத்திலே 2 அர்த்தங்கள் வரா மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காமாட்சி தாயே, ஹந்தா அப்பாடா ஐயோடா அப்படின்னு வந்து அந்த அப்பாடா என்ன ஆச்சரியம், கடாட்சலக்ஷ்மி உன்னுடைய கட்டாட்சம் என்கிற லக்ஷ்மி அந்த தேஜஸ் இருக்கிறதே அது என்ன பண்ணுறதா, அர்ஜுனஸ்ய மந்தஸ்மிதஸ்ய சாஹாயக்கம் கதிவதி. அர்ஜுனம்னா வெள்ளை கலர், வெள்ளை கலராக இருக்கிற மந்தஸ்மிதத்துக்கு ஒரு புன்முறுவலுக்கு சகாயம் பண்ணுறது உன்னுடைய கருணை பார்வையானது. அதோடு இல்லை, அந்த கருணை பார்வை இன்னும் என்னெல்லாம் செய்கிறது, பரிதோஷித பீமசேதாக. பீமன்னா சிவனுக்கு பேர், பீமேஸ்வரன் பேர் உண்டு, ராமேஸ்வரன் பீமேஸ்வரன். அதனால் அந்த பீமனின் சேதாக மனசுக்கு பரிதோஷிதா சந்தோஷத்தை கொடுக்க வல்லது அந்த கருணா கட்டாட்சமானது. அது எப்படி இருக்கான், தாவகீனா யாரோட கருணா கட்டாட்சலக்ஷ்மி, தாவகீனா உன்னுடைய கட்டாட்சலக்ஷ்மி, கட்டாட்சம் என்கிற அந்த தேஜஸ் லக்ஷ்மி அந்த காந்தி இருக்கிறதே அது எப்படி என்ன பண்ணுற, பாண்டவ ஜமூரிவ அது எப்படி இருக்குன்னா பாண்டவ சேனையை போல் இருக்குமா, கர்ணாந்திகம் செலுத்தி காதின் நுனி வரைக்கும் போடணும் உன் கட்டாட்சலக்ஷ்மி அப்படிங்கிற. இதுக்கு எதுக்கு, சரி அம்பாளின் கண்கள் அழகாக இருக்கிறது, சிவனாரை ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கிறது, அப்படியே புன்முறுவலுக்கு சகாயம் படுகிறது, காது வரை போவது சரி, அதெல்லாம் ஓகே. அது இதுக்கு பாண்டவ ஜமூரிவா பாண்டவ சேனையை போ, அம்பாள் கண்களுக்கும் பாண்டவ சேனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அதுக்கு கவி சொல்கிறாரு. இங்கே
பதங்கள்லாம் போட்டிருக்காரு பாருங்க. அர்ஜுனஸ்யனா அர்ஜுனன், பீமஜேதாக பீமன்னா பீமன், கர்ணாந்திகம் அப்படின்னா கர்ணன், இவாள்லாம் இருக்காப்பா அப்படிங்கிறதுக்காக அது பாரதத்திற்கு பாரத சேனை எப்படி கர்ணனுக்கு சமீபத்திலே போகிறதோ, அர்ஜுனனுக்காக பீமனை சந்தோஷப்படுத்துவதற்காக பாண்டவ சேனை எப்படி கர்ணனின் சமீபத்திற்கு செல்கிறதோ, அதே போல உன்னுடைய கருணா கட்டாட்சமும் உன்னுடைய மந்தஸ்மிதத்திற்கு சகாயம் செய்வதைப் போல, அப்படியே சிவனாருக்கு சந்தோஷத்தை அளிப்பதைப் போல உன் காது கோடி வரைக்கும் செல்கிறதம்மா அப்படின்னு வார்த்தைகளிலே விளையாடுகிறார் கவி. இதை பார்க்கலாம். அர்ஜுனனுக்கு முகு திரும்பவும் சகாயம் செய்வதற்காக தவ கட்டாட்ச லக்ஷ்மி கதவதி, அர்ஜுனுக்கு சகாயம் செய்யறதுக்கு பாசுபதாஸ்திரம் அவங்கள்தான் பின்னாடி தான் அம்பாளும் போகிறாள் சிவன் பின்னாடி வேடுவ வேஷத்துக்கு, அதனால சகாயகம் கதவதி. அப்புறம் பரித்து மந்தஸ்மிதாச்ச பரிதோஷித பீமஜேதா, அந்த பாண்டவ சேனையை பார்த்த உடனே பீமனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா நம்ம சேனை சூப்பராக இருக்க போகிறது அப்படி. அது மாதிரி அந்த சேனை அந்த கருணா கட்டாட்சம் என்கிற சேனை என்னார்தான் பீமனுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி காமாட்சி பாண்டவ சமூகம் எப்படி பாண்டவ சேனையானது அர்ஜுனனுக்கு சகாயம் செய்வதற்காகவும் பீமனுக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காகவும் எங்கே வரைக்கும் போச்சு, கர்ணாந்திகம் செல்லது, கர்ணன் சமீபம் வரைக்கும் போயிருக்கான். கர்ணனை எதிர்கொள்ள போகிற அந்த சேனையை பார்த்து அர்ஜுனனுக்கு சகாயம் கிடைத்தது, பீமனுக்கு சந்தோஷம் கிடைத்தது. அதே போலவே உன் காது வரை போகும் உன்னது கருணா கட்டாட்சம் உன் மந்தஸ்மிதத்திற்கு அர்ஜுனமாக வெள்ளையாக இருக்கிற புன்முறுவலுக்கும் சகாயம் செய்கிறது, அந்த பீமனான இருக்கக்கூடிய சிவனுக்கும் சந்தோஷத்தை அளிக்கிறது அப்படின்னு இரட்டைப்பட அர்த்தத்திலே சொல்கிறார் கவி. மற்றவை அடுத்த பதிவிலே பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. ஸ்ரீமாத்ரே நமः.